அப்ப ஏன் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்றது எனக்கே ஒரு டவுட். நான் அதான் சொன்னேனே, இதுக்கு முன்னால சொன்னேன்ல சார், உங்களோட டிப்ஸ் வந்து இட் வாஸ் ரியல், ஆத்தென்டிக். அது ஏன் மட்டும் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் இல்ல, இவர்கிட்ட போனா எப்படியாச்சும் நம்மளோட வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆயிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். இமிடியேட்டா நான் வந்து நெக்ஸ்ட் அவரோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டினேன். நெக்ஸ்ட் மினிட் போன் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2 hours எனக்கு கிளாஸ் எடுத்தாரு. அப்பவே எனக்கே தெரிஞ்சு போயாச்சு, ஐயோ நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோல ஐ காட் சம் 18 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்பதான் எனக்கே ஒரு ரிலீஃப் ஆச்சு. ஓகே பரவாயில்லடா, இட் இஸ் கோயிங். அப்போதுல இருந்து there is no stopping. within I think 4-5 வீடியோஸ்லயே, I think 5 வீடியோஸ் நான் 1000 கிராஸ் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் ரெண்டாவது வீடியோ வந்து சூப்பரா போயிருச்சு. லைக் இப்போதுக்கு ஐ திங்க் இட் இஸ் சம் 26,000 வியூஸ் என்னமோ இருக்கு. அண்ட் நான் வந்து August 3rd தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அதனால இப்போ என்ன செப்டம்பர். ஸோ திஸ் இஸ் மை ஜர்னி. அண்ட் நவ் இப்போ நம்ம பேசும்போது ஐ திங்க் இட் இஸ் 6,500 சப்ஸ்கிரைபர்ஸ் and already monetized. So first thing I have to thank Jesus, my God. அவர் தான் எனக்கு வந்து இவரை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்புறமா இவர் ராஜவித்யாலயா நெக்ஸ்ட் அவர் தான் வந்து சின்ன புள்ள மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து today if I am here monetized, it is Jesus, and the next person on this earth is ராஜவித்யாலயா. I can say it with confidence. என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் என்னுடைய கிளைண்ட் ரெபேக்கா வில்லியம்ஸ் அவங்களோட ஒரு இன்டர்வியூ தான் இந்த வீடியோ. என்னுடைய யூடியூப் கோச்சிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த யூடியூப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணவங்க ஒரு 5 வீடியோஸ்லேயே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 13-14 வீடியோஸ்லேயே வந்து அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 40 டேஸ்லேயே அவங்க சேனல் வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டைஸ் ஆயிடுச்சு. வீக்லி 2 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கூட போடலை, லைவ் வரவே இல்லை. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அவங்களுடைய வீடியோ லிங்க் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்களே தவிர மற்ற நான் சொன்ன மாதிரி போல்ஸ்லாம் அவங்க கிரியேட் பண்ணல. இந்த வீடியோவில் என்னுடைய கோச்சிங் எப்படி இருந்தது, அவங்க எப்படி இந்த ஷார்ட்டஸ்ட் டைமில் அவங்களுடைய சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ரெபேக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ரெபேக்கா வில்லியம்ஸ். நான் உங்களை எல்லாம் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறமா என்னோட ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்னா நான் வந்து மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்பெஷலைசேஷன் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். அப்புறமா நான் வந்து ஐ வாஸ் அ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இன் அ காலேஜ். அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து ஹோம் மேக்கராக இருந்தேன். நான் யூஎஸ் போயிட்டேன். அப்போல்லாம் நான் ஒர்க் பண்ணலை. அப்புறமா திருப்பி வந்துட்டு தென் ஐ ஸ்டார்டட் டியூரிங் கோவிட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அகெயின். அப்போ ஐ வாஸ் டூயிங் எட்டெக். அப்படின்னா எஜுகேஷன் டெக் இல்லை, அது என்னது எட்டெக் தானே, வேதாந்து. ஓகே, ஸோ நான் எட்டெக் பிளாட்ஃபார்ம்ல நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஐ வெண்ட் ஆன் டு பிகம் அ HR இன் அ ரெக்ரூட்மெண்ட் ஃபர்ம் வேர் ஐ வாஸ் டூயிங் லீடர்ஷிப் ஹையரிங். இப்போ வந்து ஐ எம் அ யூடியூபர் அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். ஓகே, இப்போ எங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்களா நீங்க? நான் பெங்களூர்ல இருக்கேங்க. இல்ல சொல்லல. சரி, சொல்லலையா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க, அதில் என்ன உங்களுக்கு நடந்தது, எப்படி ராஜவித்யாலயாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இயர் பிகினிங்ல நான் வந்து ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பித்தேன். அந்த குக்கிங் சேனலில் ஃபேஸ்லெஸ் குக்கிங் சேனல். எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிப்போன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அதுல வந்து 6 months வரைக்கும் எனக்கு வந்து ஜஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் சைட் சப்ஸ்கிரைபர்ஸ்னா வெரி ஃபியூ. அதனால எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். நல்ல வீடியோ போடுவேன், நிறைய நல்ல ரெசிபி போடுவேன், எவ்ரிதிங் வாஸ் குட். ஆனாலும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை. அப்பதான் நான் வந்து என்ன பண்ணேன், யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் எப்படி நம்மளோட என்ன பண்ணலான்னு. அப்போ ஒன்ஸ் நான் மோஸ்ட்லி ஹிந்தி பார்ப்பேன், ஹிந்தி யூடியூபர்ஸ் அவங்க டிப்ஸ் கொடுக்கறத பார்ப்பேன். ஒரு நாள் சடனா ராஜவித்யால அவங்க வீடியோ வந்துச்சு. சரி, பார்த்தோன்னே எனக்கு தட் இஸ் ஹவ் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு ராஜவித்யாலயா. எப்போ வந்து பார்த்தீங்க, எப்போ நீங்கள் வந்து கோச்சிங்கில் ஜாயின் பண்ணலான்னு நினைச்சீங்க? ஓகே, அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்.
நான் வந்து இவரை பார்க்கும்போது இவரே வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா சேனல். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தேன், இவரும் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணி. ஆனா சூப்பரா வந்து அப்பவே ஒரு 800 என்னமோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுங்க. அப்ப எனக்கு ரொம்ப வந்து லைக் யூனோ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். எப்படி இவர் இவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல அவருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர். அவர் வீடியோ பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் இட் ஆத்தென்டிக் அண்ட் ஒரு மாதிரி அவரை பார்த்தா ஐ ஃபெல்ட் இட் வாஸ் an honest வீடியோ. வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுக்கல, நல்லா சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆனா ஐ வாண்டட் டு வாட்ச். சரி இவர் சொல்றது இவருக்கு ஒர்க் ஆகுதா ஃபர்ஸ்ட் நம்ம பாப்போமேன்ட்டு நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்றேன் அவர் வீடியோவை. அப்போ பார்த்தா டக்கு டக்குன்னு வீக்கா அவர் ஏறிட்டே போயிட்டு இருந்தாரு. சரி என்னோடது அங்கே ஸ்டக்கு குக்கிங் சேனல். அப்போ இமிடியேட்டா அவரை காண்டாக்ட் பண்ணேன். அண்ட் த பெஸ்ட் பார்ட் வாஸ் இமிடியட்லி அவரோட ரெஸ்பாண்ட் பண்ணி நான் அவரோட கோச்சிங் சேர்ந்துட்டேன். நீங்க சேரும்போது ஒரு 800 சப்ஸ்கிரைபர் இருந்தேனா? 800 சப்ஸ்கிரைபர் இருந்தேன். ஆமா, இது எனக்கு வந்து வியூஸ் அதிகமா போயிருக்காது. அப்ப ஏன் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்றது எனக்கே ஒரு டவுட். நான் அதான் சொன்னேனே, இதுக்கு முன்னால சொன்னேன்ல சார், உங்களோட டிப்ஸ் வந்து இட் வாஸ் ரியல் ஆத்தென்டிக். சில பேரெல்லாம் என்ன சொல்வாங்க, உங்களுக்கு வியூஸ் வேணும்னா மத்தவங்க சேனல்ல போய் நீங்க வந்து கமெண்ட் போடுங்க, அப்ப அவங்க உங்களுக்கு போடுவாங்க, இப்படி அப்படி. அதே நீங்க சொன்னீங்க, ஐயோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க சேனல் வந்து ஓடவே ஓடாது. அது எல்லாம் தப்பா நான் பண்ணி வச்சிருந்தேன். மத்தவங்களுக்கு போய் கமெண்ட் போடுறது, அவங்கள கான்டாக்ட் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது, எல்லாம் தப்பும் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நினைச்சேன், ஓஹோ இவருக்கு வந்து உண்மையா he knows. அண்ட் அவர் வந்து ஒரு மாதிரி அவரை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் he was real, he was authentic. அவர் வந்து ஆனஸ்டா சொல்றாரு. அப்போ ஆனஸ்டா நம்மளுக்கு கோச்சிங் பண்ணுவாரு. அண்ட் அவரோட நாலேஜ் வந்து ரொம்ப டீப்பா இருந்துச்சு. தட் இஸ் வாட் ஐ லைக். யா. அப்ப அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் நீங்க பார்க்கல? சப்ஸ்கிரைபர் அப்போ பார்க்கல. ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோ பார்க்கும்போது this is what I felt. நெக்ஸ்ட் உங்களோட ரிசர்ச் பண்ணேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தேன். அப்போ இவரும் புதுசு. அப்புறமா வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு. 1 month பார்த்தேங்க உங்களை என்ன பண்றீங்கன்னு பார்த்தேன். உங்க வீடியோ பார்த்தேன், வியூஸ் பார்த்தேன், சப்ஸ்கிரைபர் பார்த்தேன். 1 monthல எகிரிருச்சு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ். அப்பதான் ஓகே இவர்கிட்ட நம்ம போனா நம்மளுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுப்பாரு, நம்மளுக்கும் ஒரு சக்சஸ் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க உங்களை பார்த்து. அவ்வளவுதான் சொல்வேன் நான். அது ஏன் மட்டும் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் இல்ல, இவர்கிட்ட போனா எப்படியாச்சும் நம்மளோட வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆயிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். எனக்கே இந்த ஆச்சரியமா இருக்கு. அதுதான் எப்படி நான் நினைச்சேன். நான் வந்து அன்னைக்கு வீடியோ போட்டேன்ல, நான் வந்து அப்ப நானே சேனல் மானிட்டைஸ் கிடையாது. ஓகே, சரிங்களா? கரெக்ட். 800 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா, ரைட். ஆமா. அப்ப வந்து நானே என்ன போட்டேன்னா, சரி வந்தா வரட்டும், வரலைன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு நினைச்சு தான் போட்டேன். ஆனாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஜாயின் பண்ணாங்க, நீங்க நெக்ஸ்ட் 2வது ஜாயின் பண்ணீங்க. ஓகே சார், ஏன் ஜாயின் பண்ண இருங்க ஏன் ஜாயின் பண்ணேன்னு சொல்றேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா, ஒரு கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க பாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் சேர்ந்தேன் ஃபோன் பண்ண டிலே பண்ணனா வந்து இவருக்கு ஃபுல்லா கிளையன்ஸ் வந்துரும், அப்புறம் நாம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிருவோம்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ உங்களுடைய ஜேர்னி சொல்லுங்க. ரைட், வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபோன் கால். ஐ திங்க் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்போமா? ஷோர். ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 hours பேசணும். அண்ட் அப்பவே அவர் வந்து இமிடியேட்டா நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இமிடியேட்டா நான் வந்து நெக்ஸ்ட் அவரோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டினேன். நெக்ஸ்ட் மினிட் போன் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2 hours எனக்கு கிளாஸ் எடுத்தாருங்க. அப்பவே எனக்கே தெரிஞ்சு போயாச்சு, ஐயோ நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன். அவரு பிளஸ் ஹி வாஸ் வெரி என்தூசியாஸ்டிக், வெரி ஃப்ரெண்ட்லி. நான் வந்து ரொம்ப பிகினருங்க. நான் வந்து டெக்ல எல்லாம் சுத்தமா 0. ஒரு சிம்பிள் கொஸ்டின் கூட அவரை கேட்பேன். ஆனா ரொம்ப பொறுமையா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப வந்து ஒரு அவங்க வந்து சக்சஸ் ஃபுல்லா ஆகணும்ட்டு ஒரு ஆர்வத்துல அவர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தார். ஐ லைக் இட். யா. ஓகே உங்களுடைய ஜேர்னி சொல்லுங்க. லைக் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சேனல் வச்சிருந்தீங்களா, குக்கிங் சேனல். அதுல இருந்து இப்ப இங்கிலீஷ் சேனல் வரைக்கும் உங்களுடைய ஜேர்னியை நீங்களே சொல்லிருங்க. ஃபைன். ஓகே, நான் சொன்னேன்ல குக்கிங் சேனல் வந்து ஃபேஸ்லெஸ் சேனலா இருந்துச்சு. அப்போ இமிடியேட்டா அவர் சொன்னாரு, அதை பாருங்க உங்க ஃபேஸை நீங்க காட்டியே ஆகணும், அப்பதான் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐடியா அவர் சொன்னாரு எனக்கு.
இத பாருங்க, யூடியூபோட AdSense ரெவென்யூ மற்றும் பார்க்கவே கூடாது, நீங்களா ஒரு பிசினஸ் நீங்க செய்யணும் எனக்கு அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. அது வரைக்கும் நான் அதை யோசிக்கவே இல்லை. சரி, லெட் அஸ் யூஸ் திஸ் யூடியூப் ஆஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் அவர் செல்ஃப்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், சார் நான் என்னங்க சொல்லி கொடுப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லங்க, எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு, நீங்க வந்து யோசித்து பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா வரும்னு சொன்னாரு. அப்போ சரிங்கன்ட்டு என்னமோ சொன்னேன். அப்புறம் ஃபேஸ காட்டுங்கன்னு ரொம்ப என்னை வந்து இது மோட்டிவேட் பண்ணாரு. அப்போ நான் கேட்கவே இல்லைங்க, அவர் பேச்சே கேட்கல. அப்போ அப்படியே அந்த சேனல் அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் சொன்னார், இது பாருங்க, நம்ம வந்து சீரியஸ் ஆகணும், இதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்க வந்து யூ கேன் ப்ராஸ்பர், இமிடியேட்டா உங்களுக்கு வரும், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வந்து நீங்க வந்து நல்லா பேசுறீங்க, அதுல நீங்க ஏதாச்சும் நீங்க செய்யுங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சரி நான் ரெடி சார். அப்ப சொன்னாரு, நீங்க உங்க சேனல் டிலீட் பண்றது ரெடியா இருக்கிறீங்களா? ஐ செட் ஓகே, நோ ப்ராப்ளம், எப்படி இருந்தாலும் இது வேஸ்டா போயிடுச்சு, ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை கரெக்ட் பண்றதுக்கு முடிவே இல்லைங்க. அதுதான் தட் வாஸ் த மெயின் ப்ராப்ளம். ஏன்னா நான் பண்ணதெல்லாம் பயங்கர பிளண்டர்ஸ்னா அப்படி இப்படி இல்லை, அப்படியெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அந்த குக்கிங் சேனல். அதை சரி வேண்டாம், அதை விட்டுட்டு நான் வந்து ஓகே ஐ வில் டீச் இங்கிலீஷ். அப்போ உடனே ஓகேங்க, நம்ம அதை ஆரம்பிக்கலாம். ஸோ ஐ ஸ்டார்டட். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐ செட் ஐ வில் டீச் இங்கிலீஷ் டு ஹிந்தி பீப்புள். ஓகே, ஏன்னா ஐம் குட் அட் ஹிந்தி. ஸோ நான் வந்து அதை பண்ணல, ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், பயங்கரமா அதுல மிஸ்டேக் பண்ணி டேக்ஸ் போடல, அவர் சொன்னதெல்லாம் நான் செய்யல, நான் பாட்டுக்கு எனக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டேன். திருப்பியும் அதே ப்ராப்ளம், நோ சப்ஸ்கிரைபர்ஸ். 1 மந்த் ஆச்சுங்க, அங்க வந்து ஒரு 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஓகே, அதுவும் நான் ஒண்ணு, என் பையன் ஒண்ணு, எங்க ரிலேட்டிவ்ஸ் 2 பேர், அப்புறமா 2. அப்புறமா ஒரு நாள் சொன்னாரு, இருங்க நான் வந்து உங்களை எல்லாமே நான் வந்து செக் பண்றேன்னு சொல்லி அவர் உட்காந்து 1 ஹவரா நம்ம வந்து ஜூம்ல கனெக்ட் பண்ணி என் ஸ்கிரீனை பார்த்து எல்லாம் பார்த்தா எல்லாம் தப்பா இருந்துச்சு. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே தப்பு. ஸோ அப்ப திருப்பி அகெயின் சேம் ப்ராப்ளம். இப்ப நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு முடியாது, நான் விட்டுறேன், எனக்கு யூடியூபே வேணாம், நான் போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் விடலாங்க. அதுதான் பாயிண்டே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாரு. நான் ரொம்ப நிறைய டைம் எனக்கு வந்து ரொம்ப ஐ வுட் பி வெரி ரிஜெக்டட், எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 2 ஹவர் பேசுவாருங்க. நல்லா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி, இல்லைங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இப்படிங்க அப்படி நல்லா மோட்டிவேட் பண்ணி அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்து ஏன்னா இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டாரு. அதுதான் அங்க பாயிண்ட். அப்போ நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு 3rd சேனலுக்கு ரெடி ஆயிட்டேன். அப்போ ஒன்னே ஒன்று சொன்னேன், இந்த பாருங்க, இந்த சேனல் மட்டும் ஒர்க் ஆகலன்னு வைங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிடுவேன், ஐ வில் நெவர் see யூடியூப் அகைன்ட்டு ரொம்ப ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலான்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போதான் நான் வந்து ஆஃபீஸ் இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டார்ட் பண்ணேன். பட் திஸ் டைம் நம்ம வந்து தமிழ்ல பண்ணலாம் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சரி தமிழ்ல பண்ணலாம்ட்டு we started. அப்போ ஃபர்ஸ்ட் லைக் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து அவர் வந்து ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி என் கையை மட்டும் பிடிக்கல, அவ்வளவுதான், மிச்சம் எல்லாம் சொன்னாரு. இதை போடுங்க, இந்த செட்டிங்க பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, எவ்ரிதிங் A to Z எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அவர் சொன்னதெல்லாம் நான் செய்தேன். இந்த டைம் வந்து குட் ஸ்டூடெண்டா மாறிட்டேன், அவர் சொன்னதெல்லாம் செய்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் என் இஷ்டத்துக்கு என்னென்னோ பண்ணேன். இந்த டைம் சொன்னேன், சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், எனக்கு ஒத்துக்கலையா, ஓ நோ ப்ராப்ளம், பட் ஸ்டில் ஐ வில் ஃபாலோ யோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது மட்டும் நான் செய்தேங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போட்டேன், அவர் வந்து தம்ப்நெயில், டைட்டில் எல்லாம் சொல்லி கொடுப்பாருங்க. லைக் த பெஸ்ட் பார்ட் இஸ், நான் சொன்னேன்ல எனக்கு டெக் வந்து வராது, என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், தம்ப்நெயில் இதெல்லாம் அவங்க வந்து நைட்ல பண்ணுவாங்க. நைட்ல 11 o'clock கூட இவருக்கு மெசேஜ் போடுவேன், அப்போ இமீடியட்டா ரிப்ளை பண்ணுவார், இல்லங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, கலர் இப்படி இருக்கணும், ஃபாண்ட் இப்படி இருக்கும், எவ்ரி சிங்கிள் திங் சொல்லுவார். அதனால டைமிங் எல்லாம் அவர் பார்க்கவே இல்லை, எனக்காக ரொம்ப அவர் வந்து அவரோட பர்சனல் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி அப்பதான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்க வீடியோ போட்டோங்க. இமீடியட்டா ஃபர்ஸ்ட் வீடியோல ஐ காட் சம் 18 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்பதான் எனக்கே ஒரு ரிலீஃப் ஆச்சு, ஓகே பரவாயில்லடா, இட் இஸ் கோயிங். அப்போதுல இருந்து தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். வித்தின் ஐ திங்க் 4-5 வீடியோஸ்லயே ஐ திங்க் 5 வீடியோஸ் நான் 1000 கிராஸ் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் 2வது வீடியோ வந்து சூப்பரா போயிருச்சு.
லைக் இப்போதைக்கு ஐ திங்க் இட் இஸ் சம் 26,000 வியூஸ் இருக்கு. அண்ட் நான் வந்து August 3rd தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன், August 3rd. அதனால இப்போ என்ன செப்டம்பர். ஸோ திஸ் இஸ் மை ஜர்னி. அண்ட் நவ் இப்போ நம்ம பேசும்போது ஐ திங்க் இட் இஸ் 6,500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல்ரெடி மானிட்டைஸ். ஆமாம். ஸோ யூனோ ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹாவ் டு தேங்க் ஜீசஸ், மை காட். அவர் தான் எனக்கு வந்து இவரை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்புறமா இவர் ராஜவித்யாலய நெக்ஸ்ட் அவர் தான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து டுடே இஃப் ஐ எம் ஹியர் மானிட்டைஸ் இட் இஸ் ஜீசஸ் அண்ட் த நெக்ஸ்ட் பர்சன் ஆன் திஸ் எர்த் இஸ் ராஜவித்யாலயா. ஐ கேன் சே இட் வித் கான்ஃபிடென்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஃபைனலாக ஒரு கொஸ்டின். அது என்னன்னா, those who are in the fence, still people வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து இவருடைய கோச்சிங் போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ those who are in the fence-க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவர் சொன்னது ரொம்ப உண்மைங்க. இப்போ சொன்னார் பாருங்க, யோசிச்சுட்டே இருப்போன்னு. நான் வந்து எவ்வளோ நாள் யோசிச்சிருப்பேன்னு நீங்க கெஸ் பண்ண முடியுமா? 5 இயர்ஸுங்க. 5 இயர்ஸ் யோசித்தேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 5 இயர்ஸும் வெறும் வீடியோ பார்த்தே தள்ளிட்டேன். ஓகே, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ரிக்ரெட் இட். ஐ விஷ் நான் 5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எங்கேயோ இருந்திருப்பேன். ஆனால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளஸ் ஒன் மோர் திங், ஸ்டார்ட் பண்ணும் போதே கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கு வந்து இவரோட கோச்சிங் தான் நீங்க சேரணும். தட் இஸ் மை ரெக்கமெண்டேஷன். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. நம்மளா வந்து சரி ஒரு பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த பல்பை வாங்குறதுக்கு பதில லைட்டை போடுறதுக்கு பதில நம்ம என்ன பண்றோம், பல்பு நாமளே தேடுவோம், நாமளே வந்து அதை இன்வென்ட் பண்ணி அப்புறமா நான் வந்து லைட் போடுறேன்னு யோசிக்காதீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அது செய்துட்டாங்க, அவங்களுக்கு கூட சேர்ந்துக்குங்க. இம்மீடியட்டா கரெக்டா வெரி ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ வில் சக்சீட். இம்மீடியட்டா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. மானிட்டைசேஷன் இஸ் வெரி சிம்பிள். ஆனா நான் வந்து அது குக்கிங் சேனலும் இதுனும் நான் பட்ட கஷ்டம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் நீங்க படவே கூடாது. ஸோ இவர்கிட்ட சிம்பிளா சேர்ந்துக்குங்க. டோன்ட் வரி அபவுட் காசு. ஏன்னா நம்ம மானிட்டைசேஷன் ஆயிடும் வந்து திருப்பி காசு வந்துடும். ஆனா இஃப் மானிட்டைசேஷனுக்கே உங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சுன்னா நீங்களே விட்டுட்டு போயிருவீங்க. ஏன்னா நான் நிறைய தடவை விட்டுட்டு ஓடிடலான்னு இருந்தேன், இவர் விடல என்ன. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். கரெக்டா? நம்ம டிமோட்டிவேட்டட் ஆகி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி விட்டுருவோம். ஆனா ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு ஹி இஸ் அ பெர்ஃபெக்ட் பர்சன். ஏன்னா எனக்கு மெசேஜ் போட்டுட்டே இருப்பாரு, பண்ணீங்களா, வீடியோ எடுத்தீங்களா, போட்டீங்களா, ஏங்க லேட்டு. இதை கேட்கலன்னா we will all just go down. அதுதான் நம்ம சும்மா விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாள் போடுறது, 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படியெல்லாம் இல்லைங்க. அதுதான் மிஸ்டேக் நான் பண்ணது. ஓகே, ஐ வாஸ் ஆன் மை ஓன், ஸோ நோ அக்கௌண்டபிலிட்டி. ஆன் டாப் ஆஃப் தட் எந்த டவுட்டும் எனக்கு யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. டவுட் வந்துச்சா ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்கிறது, அது எது கரெக்டோ தப்போ தெரியாது, ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி பண்ண வேண்டியது, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா சேனல்லே க்ளோஸ். அதான் போச்சு எனக்கு. அதனால ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவரை ஜாயின் பண்ணிக்க. இன்னொன்னு எனக்கு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் டே ஒரு கேள்வி கேட்டேன், சார் எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க 120 டேஸ் நீங்க எப்படி நீங்க சொல்வீங்கன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இந்த பாருங்க நான் 120 டேஸ்ல உங்களை மானிட்டைஸ் பண்ணலன்னா என்ன சட்டையை பிடிச்சு நீங்க கேளுங்கன்னு பார்த்தேன். ஸோ நான் வந்து இந்த 2 சேனலும் ஃபெயில் ஆச்சு பாருங்க. அப்ப நினைச்சேன் 120 டேஸ் ஆகட்டும், அப்போ இவரை கேட்கறேன்னு நினைச்சேன். எஸ்கேப் ஆயிட்டாருங்க, மானிட்டைஸ் பண்ணிட்டாரு, இன்னும் 120 டேஸ் ஆகல. அதனால யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஜாயின் ஹிஸ் கோச்சிங். That's the best thing you can do for yourself and for your YouTube channel. ஓகேங்க, ரொம்பவே நன்றி என்னை ட்ரஸ்ட் பண்ணி கோச்சிங் வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒரு 2 சேனல் ஓப்பன் பண்ணி அதுவும் டெலீட் ஆனாலும் சரி இவர் பண்ணுவார் அப்படின்னு இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கீங்க பார்த்தீங்களா, இது மாதிரியே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூவும் கொடுக்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து இது போனால் சரி வருமா வராதா அப்படின்னு அவங்க வந்து நினச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த இன்டர்வியூன்றது இருக்கும். இப்போது கோயிங் ஃபார்வர்ட், இப்போ உங்கள் சேனல் வந்து நான் வந்து 4 months கோச் பண்ணி உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுடைய வேலை என்னென்னா ரெகுலராக வீடியோ போடுறது. இப்போ நான் இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணியிருப்பேன்,
இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் நீங்களாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். லைக் நீங்களாக கொஞ்சம் கற்றுக்க வேண்டிய என்கிட்ட லேர்ன் பண்ணதை வச்சு அப்ளை பண்ணி போனீங்களே போதும். இருந்தாலும் சில இடத்துல வந்து டவுன்ஸு டிப்ஸு வரும்போது அதை வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சார் ரொம்ப நன்றி. என்னை அக்செப்ட் பண்ணி என்னோட தொல்லைகளாக தாங்கிட்டு என்னை சக்ஸஸ் ஸ்டோரி மாற்றிட்டீங்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ. உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோ செய்யணும், நிறைய உங்களோட கிளையன்ட்ஸ் எல்லாம் மானிட்டைஸ் ஆகணும். பார்க்குறவங்க எல்லாம் இவரை ட்ரஸ்ட் பண்ணி சேர்ந்துக்குங்க. தட் இஸ் மை ஓன்லி அட்வைஸ். Thank you so much once again for your excellent coaching and for your patience and for motivating me always. Thank you so much. It's my pleasure to give this interview. Thank you.